أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه تعليما تكبيرا مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي ذكرني منهما نسيت وعلمني منهما جهلت ربي إني ميت وإنك حي يا ربي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما المدد يا رسول الله المدد يا غوث المدد يا ஷேக். எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லா அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லது வேலையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்திலே அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை சங்கை பொருந்திய மாதம் என்று குர்ஆனிலே கூறியிருக்கின்ற ரஜபடி மாதத்திலே நாட்களின் தலைமையான நாள் என்று அழைக்கக்கூடிய ஜும்மாவுடைய நாளிலே இடங்களிலெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடித்த இடம் பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலிலே நம்மை இங்கு ஒன்று சேர்த்திருக்கின்றான். வாழும் காலமெல்லாம் இறைவனின் பொருத்தத்தோடு வாழ்ந்து இறைவனின் பொருத்தத்தோடு மரணித்து நாளை நம்மை கவிழ்ந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய நபர்களாக வல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதன் நேர்வழி பெறதுக்காக வேண்டி எண்ணற்ற நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பினான். நபிமார்கள் அனுப்பதோடு சில மோஜிசாக்களும் நபிமார்கள் அல்லாஹ் கொடுத்தான். அதாவது அற்புதங்கள் அல்லாஹ்ட்டிருந்து அற்புதம் ஏற்பட்டுன்னு சொன்னா அதுக்கு பேரு குதிரத் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ்ட்டிருந்து ஏதாவது அற்புதம் ஒரு அதிசயம் நிகழ்த்தினான்னு சொன்னா அதுக்கு நம்ம குதிரத் அப்படின்னு சொல்லுவோம். இது அல்லாஹ்வோட குதிரத் அப்படின்னு சொல்லுவோம். நபிமார்கள் ஏதாவது அற்புதம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கு பேரு மோஜிசா அப்படின்னு சொல்லுவோம். இறைநேசர்கள், வலிமார்கள் அவங்கள்ட்ட ஏதாவது அற்புதம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கு பேரு கராமத் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் பேரு அற்புதம் தான். ஆனா அது வெளிப்படுற நபரை பொறுத்து அல்லாஹ்வா இருந்தா அது குதிரத்துன்னு சொல்லுவோம். நபிமார்களா இருந்தா அது மோஜிசான்னு சொல்லுவோம். வலிமார்களா இருந்தா அல்லாஹ்வுடைய நேசர்களா இருந்தா அதை கராமத் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா நபிக்கும் அல்லாஹ் சில கராமத் அல்லாஹ் கொடுத்துருந்தான். சில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இப்ராஹிம் கலீலுல்லா அல்லாஹ்வுடைய உற்ற நேசர் என்பதாக அல்லாஹ் இப்ராஹிமுக்கு பட்டம் கொடுத்துருந்தான். மூசாக்கு மூசா கலீமுல்லா அல்லாஹ்வுடைய பேசக்கூடிய மூசா என்பதாக அல்லாஹ் சொல்லியிருந்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா ரூஹுல்லா அல்லாஹ்வுடைய ரூஹ் என்பதாக அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்துருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு பறந்து விரிந்த ஆட்சியை கொடுத்தான். இன்னும் மரம், இன்னும் பறவை, பூச்சி, விலங்குகள், எறும்பு எல்லாரும் பேசக்கூடிய அந்த பேசக்கூடிய மொழியை கேட்கக்கூடிய திறனை அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொடுத்து காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். இன்னும் அல்லாஹ் ஜின்னை வசப்படுத்தி கொடுத்தான். இப்படி எல்லா நபிமாருக்கும் சில அற்புதத்தை அல்லாஹ் உலகில கொடுத்துருக்குறான். நம்ம நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல கிதாபுல பதிவு செய்யறாங்க,
1000க்கும் மேற்பட்ட மோஜிசா சலாசம் வெளிப்படுத்துறாங்க. 1000க்கும் மேற்பட்ட மோஜிசா சலாசம் வாழ்நாள் 63 வருஷத்துல 1000க்கும் மேல அற்புதத்துல நிகழ்த்தி காமிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல முதல் பேர் அற்புதம் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா குரான் அப்படின்னு சொல்றாங்க. குரான் தான் இருக்கிறதுலே பெரிய அற்புதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகில நேரத்தின பெரிய அற்புதம் எதுன்னு சொன்னா அல் குரான், அல்லாஹ்வால் அருளப்பட்ட குரான் தான் பெரிய அற்புதம். ஏன்னு சொன்னா 1400 வருஷத்துக்கு கடந்தும் இன்னும் குரான் நமக்கு வழிகாட்டுதுன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய பேர் அற்புதம் இல்லாம வேற என்னவா இருக்கும்? முதல் குரான். அதுக்கப்புறம் அந்த 1000த்துல 2வதா என்ன இமாம்கள் பதிவு செய்யறாங்கன்னு சொன்னா மேராஜ் என்றக்கூடிய விண்ணேற்ற பயணம். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஏற்பட்ட 2வது பேர் அற்புதம் என்பதாக பதிவு செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த மேராஜ் நடந்த அந்த இரவு இந்த நம்ம இருக்கக்கூடிய இந்த ரஜபுல தான். ரஜப் பிற இரவு, அதாவது விடிஞ்சா மறுநாள் இன்னைக்கு நைட்டு மேராஜோட இரவாக இருக்குது. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஏற்பட்ட பேர் அற்புதம் என்பதாக இமாம்கள் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மேராஜை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இல மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுதுஹு லினுரியுஹு மின் ஆயத்தினா இன்னஹு ஹுவ ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் சொல்றான், என்னோட அடியான் பரிசுத்தம், என்னோட அடியான்னு நான் மஸ்ஜிதுல் ஹராம், அதாவது காபால இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு தரை வழி பயணமா இஸ்ரா அப்படின்னு தரை வழி பயணமா கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் அவங்களை அல்லாஹ் தஆலா மேராஜுக்கு அழைச்சிட்டு போனேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப அல்லாஹ் இப்படி சொல்றான்னு சொன்னா நான் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அஸ்ரா பி அப்திஹி, என்னுடைய அடியான நான் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொன்னான். பொதுவாகவே தமிழ்ல அழைப்பு 3 வகைப்படும். ஒருத்தர் நம்ம அழைக்கிறான்னு சொன்னா கூப்பிடறான்னு சொன்னா அது 3 வகையாக தமிழ்ல பிரிக்கிறாங்க. முதல் வகை என்னன்னு சொன்னா கூப்பிடாம நம்மளா போறது, அதாவது அவர் கூப்பிட மறந்துருப்பாரு, ஏதாவது வேலை விஷயம் மறந்துருப்பாரு, அவரு கஷ்டத்துல விட்டுருப்பாரு, நான் அதை பெருசா நம்ம கூப்பிட நினைச்சிருப்பாரு ஆனா கூப்பிட மறந்துருப்பாரு, அதனால நம்மளே முன் வந்து போறது. இது முதல் வகை. அவர் கூப்பிட்டா விட்டாலும் நம்ம போனா அவர் பொருந்தி கொள்வார், நம்ம வரதா எதிர்பார்ப்பார் அப்படின்னு சொன்னா நம்ம போறது. இது முதல் வகை அழைப்பு. 2வது வகை அழைப்பு இருக்குது. அதாவது நம்மள்ட்ட வந்து சொல்றது இன்விடேஷன், பத்திரிக்கை கொடுக்கறது, அல்லது வாயில சொல்றது, அல்லது போன் மூலியமா லெட்டர் மூலியமா சொல்றது, நீங்க அவசியம் கண்டிப்பா வரணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறது. இது 2வது வகை அழைப்பு. 3வது வகை அழைப்பு இருக்குது. அது என்னன்னு சொன்னா நேரடியா வீட்டுக்காரங்களே வந்து கையை பிடிச்சி நீங்க கையோட வந்தே ஆகணும், நீங்க வந்தாதான் நான் போவேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறது. இது 3வது வகை அழைப்பு. முதல் வகை கூப்பிடாட்டாலும் போறது, 2வது வகை கூப்பிட்ட உடனே போறது, 3வது கையோட கூட்டிட்டு போறது, நீங்க கையோட வரணும் அப்படின்னு சொல்லி வந்து பிடிவாதம் கூட்டிட்டு போவாங்க பாத்தீங்களா, இது 3வது வகை அழைப்பு. இந்த மேராஜ் என்பது 3வது வகை அழைப்புல சேரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கையோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போனாங்க. வழக்கமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வீட்டு வாசல்ல வந்து நிற்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, எந்த ஆயத்தை கொண்டு வந்த, ஆயத்துல் அதாபா ஆயத்துல் ரஹ்மாவா, எந்த ஆயத்தை ஜிப்ரீல் கொண்டு வந்து அப்படி வஹியை கொண்டு வந்து கேட்பாங்க. ஆனா வழக்கத்துக்கு மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க வரும்போது இக்கிதாப்ல பதிவு செய்யறாங்க, கூரையை பிரிச்சுக்கிட்டு, அதாவது வானத்துல இருந்து அப்படியே குதிச்சாங்களாம், அதாவது வீட்டு முத்தலத்தையும் குதிச்சு வந்தாங்க என்பதாக பதிவு செய்யறாங்க. ஏன் அப்படி வந்தாங்க சொன்னா திரும்ப நம்ம போகக்கூடிய பயணம் மேல் நோக்கி போறதுக்காக வேண்டி ஒரு அறிகுறியா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்படி வந்தாங்க ஸல்லல்லாஹு வீட்டுக்கு என்பதாக கிதாப்ல பதிவு செய்யறாங்க. இப்படிதான் இந்த மேராஜ் ஏற்பட்டுச்சு. மேராஜ் பெரிய சம்பவம். நம்ம சுருக்கமா ஜும்மா பையன்ல சுருக்கமா ஜும்மா பையன்ல விரிவா சொல்ல முடியாது, நம்ம சுருக்கமா பார்ப்போம். மேராஜ் நடந்ததுக்கு பல காரணம் சொல்லுவாங்க. குறிப்பா 3 காரணம் அதுல பிரபலமா சொல்லுவாங்க. மேராஜ் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஏன் விண்ணுலக பயணத்தை அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லி 3 காரணம் சொல்லுவாங்க. முதல் காரணம் என்ன சொன்னா 25 வருஷம் 25 ஆண்டு காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரே மனைவி தான். அதுக்கப்புறம் ஹதீஜா ஹயாத்தா இருக்கவே ஸல்லல்லாஹு வேற திருமணம் முடிக்கல. ஒரே மனைவியோட 25 வருஷம் வாழ்ந்தாங்க. வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. ஹதீஜா வஃபாத் ஆயிட்டாங்க. பேர் இடியாச்சு. ஒரு மனுஷனுக்கு மனைவி இல்லைன்னு சொன்னா எவ்வளவு சொந்த பந்தம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும், எவ்வளவு வாசல் இருந்தாலும், எவ்வளவு சொத்து இருந்தாலும் கூட ஒரு மனைவி துணைவி, அதுதான் தமிழ் அது பேர் துணைவின்னு சொல்லுவாங்க, அதான் கூட துணைக்கு இருக்குது. அப்படி மனைவி இல்லைன்னு சொன்னா அந்த வீடு எவ்வளவு பணம் எவ்வளவு வசதி இருந்தாலும் அந்த வீடு ஒரு பாலடைஞ்சு வீடு மாதிரி தான். அந்த வீட்டுக்கு ஒரு மதிப்பே இருக்காது. மனைவி கூட இருக்கணும். அந்த உற்ற மனைவி 25 வருஷம் ஒன்னா வாழ்ந்த மனைவி வஃபாத் ஆயிட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்க. அதுல பேர் இடியா ஸல்லல்லாஹு ஆரம்பிச்சு சொல்லி வச்ச மாதிரி பற்ற காலையிலே படு அப்படின்னு சொல்ற மாதிரி அடுத்த 3வது நாள்ல ஒரு ரிவாயத்துல 3 நாள் வருது, இன்னொரு ரிவாயத்துல 2 மாசம் கழிச்சு அபூ தாலிப் அவங்க வஃபாத் ஆறாங்க. தந்தை ஸல்லல்லாஹு பெரிய தந்தை சொல்லக்கூடிய அபூ தாலிப் ரலியல்லாஹு அவங்க வஃபாத் ஆறாங்க. உற்ற உறுதுணையா இருந்தாங்க. காஃபிர்ட்ட இருந்து குஃபார்ட்ட இருந்து ஸல்லல்லாஹு ரொம்ப எவ்வளவு காஃபிர் நெருங்காம எதிரி ஸல்லல்லாஹு கிட்ட வராம நெருங்காம பாதுகாத்து அபூ தாலிப் அவங்களும் வஃபாத் ஆறாங்க. இப்படி இடிக்கு மேல இடி. அதுக்கப்புறம் மக்கால இருக்க முடியாம ஸல்லல்லாஹு பக்கத்துல தாயிஃப் அப்படின்னு நகருக்கு போறாங்க.
10 நாள் போறாங்க. அந்த பிரயாணத்தை பத்தி சொல்லும்போது சல்லாசம் வாழ்ந்த 63 வருஷத்துல அந்த 10 நாள் தான் அதிக துயரத்துக்குரிய, துன்பத்துக்குரிய, கஷ்டத்துக்குரிய நாள். அந்த 10 நாள் தான் 63 வருஷத்தையும் டோட்டல் 63 வருஷத்துல அந்த 10 நாள் ரொம்ப கஷ்டமான நாள் என்பதாக சல்லாசமே சொல்லி இருக்கிறாங்க. அந்த தாயிஃப்ல போறாங்க. அவங்க சிறியவர் முதல் பெரியவர் வரை கல்லாலையும் சொல்லாலையும் அடிச்சு உடம்பு ஃபுல்லா ரத்த காயம் ஏற்பட்டு சல்லாசம் தாயிஃப் நகர்ந்து ஓடி வராங்க. இப்படி 3 அடிக்கு மேல் அடி. கதீஜாவோட மரணம், தந்தை அபூ தாலிப் மரணம், 3வது தாயிஃபோட நகர்ல சொல்லாலையும் கல்லாலும் அடிபட்டு ரத்தத்தோட வெளியில வராங்க. இந்த 3 துயரத்துக்கும் ஆறுதல் படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மேராஜ் பயணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இது முதல் காரணம். 2வது காரணம் என்னன்னு சொன்னா, இது ஒரு சோதனை என்பதாக ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க. சோதனை என்ன சோதனைன்னு சொன்னா, ஈமான் கொண்டவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி சொன்ன உடனே மேலும் ஈமான் அதிகரிக்குது. அப்படியா சலாசம் போனாங்கன்னு சொன்னா அது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு உறுதிப்படுத்துறா அவர் ஈமான் அதிகரிக்கும். ஏற்கனவே ஈமான் கொண்டாங்க, சரி அவரு ஈமான் கொண்டார், இவர் ஈமான் கொண்டார், நம்ம ஈமான் கொண்டா அசிங்கமா போயிடும், தப்பா பேசணும் சொல்லி நம்மளோட பேருக்கு ஈமான் ஆயிடும், முஸ்லீம் ஆனாங்க. பாத்தீங்களா, சில குஃபார்கள், சில முனாஃபிக்குகள் அவங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டனே இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது எப்படி ஒரு செகண்ட்ல பூமியில இருந்து ஜெருசலம் போய், ஜெருசலத்துல இருந்து வானத்துக்கு போய் சொர்க்கம் நரகத்தை பார்த்து 7 நபிமார் பார்த்து பைத்துல் முகாஸ் ஏதாவது மேராஜி எல்லாத்தையும் நரகத்தை பார்த்து வந்தாங்கன்னு சொன்னா இது எப்படி சாத்தியம், ஒரு நாள் இரவுல எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பல வருஷங்களா பிரயாணம் செஞ்சு போயக்கூடிய விஷயத்த ஒரு நைட்ல ஒரு செகண்ட்ல எப்படி போயிட்டு வராரு அப்படின்னு இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஈமான் விட்டு வெளியில போறாங்க. இதுதான் சோதனை. நல்லவங்களுக்கு மேலும் ஈமான் அதிகரிக்கவும், அதாவது அப்படியா இப்படியா சந்தேகத்தோடு இருந்தவங்களுக்கு ஈமான் விட்டு ஈமான் வெளியில வர்றாங்க. இதுக்கு ஒரு சோதனை அல்லாஹ் ஆக்கலாம். நல்லவர்களுக்கு கெட்டவர்கள் பிரிச்சு காட்டுறதுக்காக மேராஜ் ஏற்படுத்தினா என்பதா இமாம் சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் வந்து சொன்னாங்களாம், மேராஜ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், அபூபக்கரே உங்க தோழர் தெரியுமா, உங்க தோழர் ஒரு கதை சொல்றா தெரியுமா அப்படின்னு என்னன்னு கேக்குறாங்க. இவரு படுத்து இருந்தாராம். இவரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போனாங்களாம் வானத்துக்கு. இங்கிருந்து தரைவழி பயணமா பைத்துல் முகத்தஸ் கூட்டு போனாங்களாம். அங்கிருந்து வானத்தை கூட்டு போனாங்களாம். போய் 7 வானத்தை கடந்து 7 நபியை பார்த்தாரா, சொர்க்க நரகம் பார்த்தாரா, அல்லாஹ்வை சந்திச்சாரா அப்படின்னு கதை சொல்றாரு. பாத்தீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஜிப்ரீல் அபூபக்கர் சித்திக் கேட்ட அடுத்த செகண்ட் சொன்ன ஒரே வார்த்தை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி போயிருந்தா அது உண்மைதான். ஏன்னா அனுதினமும் வானத்திலிருந்து வஹி வர்றது நான் பாக்குறேன், அப்படி வஹி வர்றது நான் பாக்குறேன், இது ஒரு அதிசயம் கிடையாது. எனவே அவங்க சொல்றது உண்மைதான் என்று சொன்ன உடனே அல்லாஹ் அப்பதான் அவங்களுக்கு சித்திக் அப்படி பட்டம் கொடுக்குறான். அது வரைக்கும் அபூபக்கர் இருந்த அவங்கள அபூபக்கர் சித்திக் உண்மைப்படுத்தக்கூடிய நபர் என்பதை எல்லாம் பட்டம் தரான். இப்படி ஈமான் கொண்டவங்க மேலும் பலப்படுறதுக்கு இது ஒரு காரணமா இருந்துச்சு. இது 2வது வகை. 3வது வகை அல்லாஹ் சொல்றான். 3வது எதுக்கு இந்த மேராஜ் சொன்னா, அல்லாஹ் ஆயத்தை சொல்லும்போது நுரியுகும் இன் ஆயத்தினா, நான் என்னுடைய அத்தாட்சியை காட்டுறதுக்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஆயத்துல சொல்றான். அத்தாட்சி அப்படின்னு சொன்னா ஆயத் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆயத்துன்னு அத்தாட்சின்னு அர்த்தம். அப்படின்னு அத்தாட்சின்னு சொன்னா 7 வானம் ஒரு அத்தாட்சி, வானம் சொர்க்கம் அத்தாட்சி, நரகம் அத்தாட்சி, மீசான் அத்தாட்சி, மாஷர் மைதானம் அத்தாட்சி. இந்த எல்லா அத்தாட்சியும் காட்டுறதுக்காக தான் நான் உலகத்தினுடைய பெரிய அத்தாட்சியை நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூட்டிட்டு போனா என்பதாக இமாம்கள் பதிவு செய்றாங்க. இந்த 3த்துக்காக தான் மேராஜ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு ஏற்பட்டது என்பதாக கிதாபுல பதிவு செய்யறாங்க. இதுல கேள்விக்கே இடம் கிடையாது. அல்லாவே சொல்லிட்டான் இல்லையா, ஆயத்தான் ஏன் ஆயத்தை என்னுடைய அத்தாட்சியை காட்டுறதுக்கு தான் கூட்டிட்டு போனா அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் மறு கேள்விக்கு வேலை கிடையாது. ஏன்னா அல்லாஹ் தானே வானம் பூமி சொர்க்கம் நரகம் மீசானு மாசர எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ் தானே. படைச்ச அல்லாஹ் அடியான கூட்டு காட்டுறது பெரிய விஷயம் இல்லையே. அதனால இதுக்கு கேள்விக்கு இடம் கிடையாது. அல்லாஹ் சொன்ன உண்மையா தான் இருக்கும். 63 ஆண்டு காலம் இதெல்லாம் சலாசம் சொன்னதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 63 வருஷம் ஆகும். 63 வருஷம் செய்யக்கூடிய விஷயத்த சலாசம் ஒரு செகண்ட்ல செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி தவிர வேற கிடையாது. எப்படி சாத்தியம்னு சொன்னா, அல்லாஹ் நினைச்சா எல்லாமே முடியும். அல்லாஹ் காலத்தை நிறுத்தி வச்சிருக்கான். நிறைய சம்பவம் ஒரு காலத்தை நிறுத்தி வச்சது நிறைய சம்பவம் இருக்கு. உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, காஃப் வாசிகள் அப்படி இருந்திருக்காங்க. ஒரு 7 பேர் 8 பேர் காஃப் வாசிகள். அந்த வாலிபர்கள் அந்த நாட்டுடைய அரசனுடைய அட்டுழியம் தாங்க முடியாம ஒரு குகைக்குள்ள போய் தங்கிக்கிறாங்க. பல வருஷங்கள் செல்ல திரும்ப அவங்கள தூக்கத்தை எந்திரிச்சு வெளியில வராங்க. அவங்க வச்சு இந்த காசு எதுவுமே செல்லாம போச்சு. ஊரே மாறி போய் கிடக்குது. அல்லாஹ் தான் அவங்களுடைய விஷயத்த அந்த நேரத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டான். உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஊரை கிராஸ் பண்ணி போறாங்க. மர்ரபி கரீத்தின் ஒரு ஊரை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ஊர் போர்க்களத்துல போர் செஞ்சு ஊரெல்லாம் அழிஞ்சு போய் நாசமா கிடக்குது. மரஞ்செல்லாம் கவிழ்ந்து கிடக்குது. கூரெல்லாம் பிச்சு கிடக்குது. ஊரே ஒண்ணுமெல்லாம் சின்ன பெண்மா செதறி கிடக்குது. ஒரு நிலநடுக்கம் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஊர் கிடக்குது. அதை பார்த்து உசைர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களாம், இது அல்லாஹ் குர்ஆன்ல சூரத் பக்ரால பதிவு செய்யறேன் நீ இந்த ஆயத்து. அப்ப சொல்றாங்க உசைர் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் இந்த ஊரை எப்படிதான் திரும்ப உயிர்ப்பிப்பானோ அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா அவங்கள தூங்க வச்சிடறான். குர்ஆன்ல பதிவு செய்யறான், 100 வருஷம் அல்லாஹ் தூங்க வச்சுட்டான்.
100 வருஷம் தூங்கினதுக்கு அப்புறம் அவங்க எழுப்பி உசேரே எழுந்திருக்காங்க. உசேர் எத்தனை நாள் தூங்கின தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமன் அவர் மேத்தாமின், ஒரு நாள் 2 நாள் தூங்கிருப்பேன் அப்படி உசேரேசம் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், இல்ல உசேரே நீ 100 வருஷம் தூங்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த 100 வருஷம் தூக்கத்தை அல்லாஹ் அவங்களுக்கு டைமை ஸ்டாப் பண்ணிட்டான். அவங்க தூங்குது 1 நாள் 2 நாள் அவங்களுக்கு தெரியுது. ஆனா 100 வருஷம் ஓடி போயிடுச்சு. அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சிறு தூக்கம் தான். ஆனா அல்லாஹ் 100 வருஷம் ஸ்டாப் பண்ணிட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானத்துல வாலிப வயசுல வானத்தை உயர்த்திட்டாங்க. இன்னமும் ஈசா நபிக்கு காலம் ஸ்டாப் ஆகி தான் கிடக்குது. அவங்க திரும்ப அதே வயசோட இறங்குவாங்க, உலகத்துக்கு இறங்குவாங்க என்பதாக ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பொறுத்தவரைக்கும் உலகம் அப்படியே ஸ்டாப்ல கிடக்குது, டைம் ஸ்டாப் ஆகி கிடக்குது. எந்த வயசுல ஏறினாங்களோ அதே வயசுல உலகத்துல இறங்குவாங்க. இப்படி அல்லாஹ் தஆலா காலத்தை சில பேர் நிறுத்தி வச்சிருக்கலாம். அந்த அடிப்படை தான் ஸல்லல்லாஹு மேராஜ் போகும்போது அந்த நேரத்தையும் காலத்தையும் படைச்சவன் அல்லாஹ்தான். அனதாகர் காலத்தை திட்டாதீங்க, காலத்தை படைச்சவன் நான் அப்படின்னு அல்லாஹ் சொன்னும் போது அந்த காலத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டான். ஸல்லல்லாஹு அந்த ஸ்டாப் பண்ணி வச்ச அந்த டைம்ல போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாங்க என்பதாக இமாம்கள் விளக்கம் தராங்க. இன்னும் சொல்ல போனா இதுக்கு நம்ம பெரிய கொஷினே கிடையாது. ஏன்னு சொன்னா ஸல்லல்லாஹு யாருன்னு சொன்னா 100, ஸல்லல்லாஹுக்கு 100, அவங்களோட ஒளி, ஸல்லல்லாஹு ஒரு ஒளி தான் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான், குர்ஆன்ல சொல்லியிருக்கான். இன்னும் சொல்றாங்க அந்த ஒளியாலான படைப்பு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதுல படைத்தாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமா ஒளியால படைக்கப்பட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு ஒளி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒளி. புராக் வாகனத்தை போனாங்க, எல்லாருக்கும் சம்பவம் தெரியும், ஆனா சொல்ல தேவையில்லை. புராக் வாகனத்தை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கூட்டிட்டு போறாங்க. அந்த புராக் வாகனம் ஒளியால படைக்கப்பட்ட வாகனம் தான். அல்லாஹ்வுக்கு பேரு நூறுன்னு ஒரு பேர் இருக்குது. 100 சமாவாத்தி வல்லல், அல்லாஹ்வுடைய 99 பேர்ல நூறுன்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ இப்படி புரிஞ்சுக்குங்க. அதாவது அல்லாஹ்வாகிய நூர், புராக் என்ற நூறு வாகனத்துல ஜிப்ரீல் என்ற நூர், ஸல்லல்லாஹு என்ற நூரை அழைத்து கொண்டு மேராஜுக்கு போனாங்க என்பதாக இமாம்கள் இன்னும் விளக்கம் தராங்க. அதாவது இந்த பயணம் மனிதர்களால் ஏற்பட்ட பயணம் கிடையாது. அன்வார் சஃபருல் அன்வார், அதாவது சஃபருல் அன்வார் சொன்னா ஒளிகளாலான பயணம். இது எல்லாம் டோட்டலா ஒளி. ஸல்லல்லாஹு ஒளி, புராக் வாகனம் ஒளி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒளி, அல்லாஹ் ஒளி, ஒளிகளாலான பயணம் என்பதாக சொல்றாங்க. ஒரு ஒளி ஒரு செகண்டுக்கு, ஒரு வினாடி எவ்வளவு தெரியுமா கடக்கும்? 1,86,282 மைல் கடக்குமா ஒரு செகண்ட். ஒளி இவ்வளவு மைல கடக்கும். அதாவது 1,86,282 மைல் ஒளி கடக்கும். இதை கிலோமீட்டர்ல சொல்லணும்னு சொன்னா 2,90,000 சொச்சம், அதாவது 3 லட்சம் கிலோமீட்டர் தான் ஒரு ஒளி கடக்கும். ஒரு ஒளி இப்படி கடக்கிறதுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் அப்படியே கடந்துருமா. இப்போ இதெல்லாம் சாத்தியம் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா ஸல்லல்லாஹு மேராஜ் போனது ஒரு பெரிய அற்புதம் கிடையாது, சாத்தியமான ஒரு விஷயம் தான் என்பதாக இமாம்கள் சொல்றாங்க. இப்போ புராக் ஸல்லல்லாஹு போறாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, மேராஜ் எதுக்குப்பா வம்பு, நம்ம சொல்லிடுவோம் மேராஜ் ஸல்லல்லாஹு கனவுல போயிட்டாங்க, ரூஹு தான் போச்சு, உடம்பு போல அப்படின்னு சொல்லிடும் சொல்றாங்க. இதுவும் தவறான கருத்து. ஏன்னா ஸல்லல்லாஹு ஒளி ரூஹால போல, அதாவது படுத்திருந்து ஆன்மா மட்டும் போல, ஸல்லல்லாஹு உடலோட மேராஜுக்கு போனாங்க என்னதான் உண்மையான கருத்து. ஏன்னு சொன்னா ரூஹோட போனோம்னு சொன்னா அது நிறைய பேர் நம்மளே போறோமே, நம்ம படுத்திருப்போம் கனவுல, திடீர்னு ஊட்டிக்கு போவோம், கொடைக்கானல் போவோம், சொர்க்கத்துக்கு வானது போய் கனவுல போறோம். அந்த கனவுல போறது கிடையாது. ஸல்லல்லாஹு நிஜத்துல உடலோடு ஸல்லல்லாஹு போனாங்க. அதுதான் மேராஜ் என்பது. அதுக்குதான் இது அற்புதம் சொல்றாங்க. சாதாரண கனவுல போறது ஒரு பெரிய அற்புதம் கிடையாது இல்லையா, உடலோட போனாங்க, அதுதான் இது அற்புதம் என்பதாக சொல்றாங்க. அதனால இது மேராஜோட பயணம் உடலோட போனதுதான், ரூஹுல போனது கிடையாது. ஸல்லல்லாஹு மேராஜ் எல்லா அற்புதம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒட்டுமொத்த உம்மத்துக்கு சார்பாக வக்கீலா இருந்து ஸல்லல்லாஹு பார்த்தாங்க என்பதாகவும் சொல்லலாம். மேராஜ் ஒரு பெரிய விஷயம். எல்லாத்தையும் பார்த்தாங்க, 7 வானத்தை பார்த்தாங்க. 7 வானத்தை எந்த நபி இருப்பாங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு 7 வானத்தை பார்த்தாங்க. 7 வானத்துல 8 நபி பார்த்தாங்க என்பது நமக்கு தெரியும். முதல் வானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்க்கறாங்க. 2ஆம் பாகத்துல யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2 நபி 2ஆவது வானத்துல பார்க்கறாங்க. 3ஆவது வானத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்க்கறாங்க. 4ஆவது வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்க்கறாங்க. 5ஆவது வானத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்க்கறாங்க. 6ஆவது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்க்கறாங்க. 7ஆவது வானத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்க்கறாங்க. எல்லாத்தையும் பார்க்கறாங்க. சொர்க்கத்தை பார்க்கறாங்க, நரகத்தை பார்க்கறாங்க, எல்லாத்தையும் பார்க்கறாங்க. சொர்க்கத்தை போல இன்பம் வேற எதுவுமே இல்லை. நரகத்தை போல ஒரு கஷ்டம், ஒரு வேதனை, ஒரு துன்பம் உலகத்துல எதுவுமே கிடையாது. நரகம் தான் ஆக பெரிய கஷ்டம், சொர்க்கம் தான் ஆக பெரிய இன்பம். அதுக்கு டெபினிஷனா நம்ம சொல்ல முடியாது, நம்ம போய் பார்த்தாதான் தெரியும். சொர்க்கம் இப்படி அப்படின்னு சொல்லலாம். எந்த கண்ணு பார்க்காது, எந்த கண்ணு கேட்டாது, எந்த உள்ளும் சிந்திக்காத ஒரு விஷயம் தான் சொர்க்கம். எல்லாத்தையும் பார்க்கறாங்க. நரகத்துடைய காவலாளி மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்க்கறாங்க. சொர்க்கத்துடைய காவலாளி ரில்வான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நரகத்தோட காவலாளி மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மாலிக் பார்க்கறாங்க. ஒரு கிதாப்ல எப்படி பதிவு செய்யறாங்க, அந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாம் போய் பார்க்கறாங்க. ஸல்லல்லாஹு பார்த்தோன்னே மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே நிக்கிறாங்க. ஒரு பேச்சு கூட, ஒரு சம்பிரதாயத்தை கூட சிரிக்கலையா. யாராவது பார்த்தா இப்படி சிரிப்போம் இல்லையா, அந்த ஸ்மைல் கூட பண்ணல, ஒண்ணுமே சிரிக்கல, அப்படியே இருக்கிறாங்க, ஒரு சில மாதிரி நிக்கிறாங்களா. அப்போ ஸல்லல்லாஹு கேட்கறாங்க ஜிப்ரீல்ட்ட. ஜிப்ரீல் தான் கூட்டிட்டு போறாங்க. நிறைய கேள்வி கேட்கறாங்க, நிறைய பதில் சொல்றாங்க. அது சம்பவம் நீண்ட சம்பவம், சும்மா சுருக்கமா தான் சொல்ல முடியும். அப்போ ஸல்லல்லாஹு ஜிப்ரீல்ட்ட கேட்கறாங்க, ஜிப்ரீலே யார் இவர் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு பதில் சொல்லப்படுது, இவர் தான் நரகத்தோடைய காவலாளி மாலிக் என்பதாக சொல்றாங்க.
இவர் சிரிக்கவே மாட்டார் அப்படின்னு சல்லாசம் கேட்கும்போது ஜிப்ரீல் சொல்றாங்க, இவர் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இது வரைக்கும் சிரிச்சதே கிடையாதாம். அல்லாஹ் எப்ப மாலிக்கு படைச்சானோ, மாலிக் அந்த மலக்கை படைச்சானோ, இது வரைக்கும் இவர் சிரிச்சதே கிடையாது. இவர் ஒருவேளை சிரிக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்திருந்தா உங்களை பார்த்து நான் சிரிச்சிருப்பாரு. ஏன்னா நீங்க ஆக தகுதியானவங்க. உங்களை பார்த்தே அவர் சிரிக்கலன்னு சொன்னா உலகத்துல எந்த வசதியும் பார்த்து இது வரைக்கும் எந்த நபரை பார்த்து சிரிச்சதே கிடையாது. ஏன்னு சொன்னா நரகத்துடைய அந்த வேதனை, கஷ்டங்கள், துன்பங்கள், அலற சத்தம், கூச்சல் சத்தம் எல்லாம் பார்த்து ஒரு சிரிப்பு வருமானு சொன்னா கண்டிப்பா வராது. அந்த அளவுக்கு நரகம் மிக மோசமான ஒரு காட்சிகள் நிறைந்தது நரகம். அதுல சில விஷயங்கள் நான் சொல்றேன். இந்த நரகத்துல நிறைய விஷயங்கள் சலாசம் பார்த்தாங்க. சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு சிந்தனைக்கு நான் சொல்றேன். சலாசம் நரகத்தை பாக்குறாங்க. அப்போ ஒரு படுத்து இருக்கிறாரு. அவருக்கு தலைமையில ஒரு பெரிய கல்லு தூக்கி போடப்படுச்சு. கல்லு போட்ட உடனே தலை சுக்குனு சதறி போய் ரத்த வெள்ளத்தை மிதக்கிறாரு. திரும்ப அந்த கல்லை எடுத்து வரதுக்குள்ள தலை திரும்ப சரியா போயிடுது. திரும்ப பழையபடி தலையாயிடுது. திரும்ப சரியான திரும்ப அந்த கல்லை தூக்கி போடுறாங்க. திரும்ப தலை சுக்குனு சதறி போயிடுது. திரும்ப போய் கல்லு உண்டு போது கல்லை எடுத்தாங்க. திரும்ப சரியாயிடுது. இப்படியே மாறி மாறி தலையில கல்லு போடப்பட்டு வேதம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார். அந்த அளவுக்கு வலி இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி கல்ல போட்டு திரும்ப ஒண்ணு சரி விளையாட்டு கிடையாது. அவ்வளவு வலி இருக்கும். கல்ல போட்டோன்னே அவ்வளவு மூளை கண்ணுக்கு எல்லாம் சதறி போயிடும். இப்படி வேதம் செய்யப்பட்டு கொண்டு சலாசம் கேட்கிறான், ஜிப்ரீலே மன்ஹுவ, யார் இவர், ஏன் இப்படி வேலை செய்ய போறாரு அப்படின்னு சலாசம் கேட்ட உடனே ஜிப்ரீல் பதில் சொல்றாங்கன்னா, இவர் தான் தொழுகைய பாரமா கருதுவார். 2 ரக்காத் தொழுது என்னமோ பெரிய மலையத்துக்கு தலையில வச்ச மாதிரி கஷ்டப்பட்டு தொழுவார். என்னடா இவர் ஓதிக்கிட்டே போறாரு, முடிக்க மாட்டாரா, நமக்கு இருக்கு நிறைய வேலை இருக்கு, தொழுதுட்டே இருக்கிற பாரு, இந்த டைம் எப்படி தொழுகிறா இருப்பாரு, ருக்கு நீட்டா இருப்பாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஒரு 2 ரக்காத் தொழுகை ரொம்ப கஷ்டமா நினைக்குது. உலகத்தோட ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னா கீழே நிக்க ஒரு நாள் ஃபுல்லா கீழே நிக்க தயார். நம்ம ஒரு பொங்கல் காசு ஏதாவது கொடுக்குறாங்க, 3000 கொடுக்குறாங்க சொன்னா ஒரு நாள் ஃபுல்லா கீழே நிற்போம். நின்று வாங்கிட்டு வந்து அடுத்த வேலையை பார்ப்போம். அதுக்கு நம்ம தயார். ஆனா தொழுகை 2 ரக்காத் தொழுகிறதுக்கு யாரும் டைம் இல்லை. ஏன்னா அல்லாம நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. இப்படி யார் தொழுகையை கஷ்டமா நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதனை தான் இது என்பதாக ஜிப்ரீல் பதில் சொல்றாங்க. அப்புறம் இன்னொருத்தர் ஒரு செம்பு ஆளான நகம், அவர் நகலாம் செம்பு மாதிரி மாறி போச்சா. அந்த நகத்துல இவரே உடல் அப்படி கீறிக்கிறார். தன்னுடைய கையால தன்னுடைய நகத்தால் இப்படி கீறுக்கிறார். கீரை ரத்தம்லாம் பீச்சி அடிக்குது. இப்ப சலாசம் கேட்கறாங்க, யார் ஜிப்ரீல், யார் இவர், ஏன் இப்படி வேதனை செய்யப்பட்டுன்னு கேட்கும்போது சலாசம் பதில் சொல்லப்படுது, இவர் தான் உலகத்துல புறம் பேசிக்கொண்டு திரிந்திருந்தார். புறம் பத்தி நம்ம பேசிட்டே போலாம். 3 பேர் பேசுவாங்க. 3 பேர் பேசும்போது 4வது நபரை பத்தி பேசுவார். 3 பேர் சேர்ந்து 4வது ஒரு பர்சனை பத்தி பேசுவார். அந்த 3 நபர்ல ஒரு நபர் போயிட்டான்னு சொன்னா அந்த மீதி இருக்க 2 பேர் இந்த 3வது பத்தி பேசுவார். இவர் மட்டும் யோக்கியமா, அவரை பத்தி இவனும் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவோம். அது புறம் பேசணும் இல்லையா, அதுக்காகவே இப்படி வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கு என்பதாக ஜிப்ரீல் பதில் சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஒரு செவந்த ஆறு, அதாவது ரத்த ஆறு, ரத்தமா ஒரு ஆறு ஃபுல்லா ரத்தமா இருக்குது. அந்த ரத்த ஆறு நீந்தி வர ரத்தம் சொன்னா எவ்வளவு நாற்றம் அடிக்கும், எவ்வளவு துர்நாட்டம் அடிக்கும் யோசிச்சு பார்த்துக்கணும். அந்த ரத்தத்தில் நீந்தி கரைக்கு வராது. கரைக்கு வந்த உடனே ஒரு நபர் கள்ளத்துக்கு அவர் மேல போடுறாரு. சின்ன கல்லு போட்ட உடனே திரும்ப போய் நடு ஆத்துல போய் விழுந்துறாரு. திரும்ப நீந்தி கரைக்கு வராரு. திரும்ப கல்லு போட்ட திரும்ப நடு ஆத்துல போய் விழுந்துறாரு. இப்படியே மாறி வேதம் செய்யப்பட்டு கொண்டே இருக்குது. ஜிப்ரீல் கேட்கிறாங்க, சலாசம் ஜிப்ரீல் யார் இவர் அப்படின்னு கேட்ட உடனே சலாசம் பதில் சொல்லப்படுது, இவர்தான் உலகத்துல வட்டி வாங்கி கொண்டு தெரிஞ்சவர். வட்டி எதை எடுத்தாலும் வட்டி, நமக்கு நம்ம வட்டி தருவோம், வட்டி எழுதுறவன், வட்டிக்கு சாட்சி சொன்ன வச்சு கொடுத்தவன் எல்லாமே ஹராம். இன்னும் அல்லாஹ் ஹராமாக ஹலாலா நினைச்சு வாழ்ந்தவர். இவருக்கு இந்த தண்டனை என்பதாக ஜிப்ரீல் பதில் சொல்றாங்க. இப்படி நிறைய அடுப்பு மாதிரி நெருப்பு மூட்டப்பட்டு ஒரு தலைகள் தொங்க விடப்படுறாரு. யார் இவனு கேட்ட உடனே இவதான் விபச்சாரம், உலகில விபச்சாரம் செய்து கொண்டிருந்தவர் என்பதாக பதில் சொல்றாங்க. இப்படி நரகத்துடைய காட்சி தொடர்ந்துகிட்டே போகுது. சலாசம் நரகத்தை பாக்குறாங்க, சுருகத்தை பாக்குறாங்க, பார்த்து கடைசி அல்லாஹ் போய் சந்திக்கிறாங்க. அல்லாஹ் 5 அன்பளிப்பை தரான். சொர்க்கத்துல அல்லாஹ் பார்த்த உடனே அல்லாஹ் சலாசமுக்கு 5 அன்பளிப்புக்கு தரான். முதல் அன்பளிப்பு என்னன்னு சொன்னா அல்லாஹ் தொழுகையை கடமையாக்குறான். சலாசம் உம்மத்துக்கு தொழுகை அல்லாஹ் கடமையாக்குறான். இந்த தொழுகை கடமையாக்கணும்னு 50 வக்த கடமையாக்குறாங்க. திரும்ப வராங்க. வந்த உடனே 6வது மூசா அலைஹிஸ்ஸலாம் தடுக்கிறாங்க. எத்தனை வக்தம் கேட்கறாங்க? 50 வக்தம் சொன்னாங்க. உங்க உம்மத்து தொழுவ மாட்டாங்க, போய் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப 5 குறைச்சி கிட்டத்தட்ட 9 தடவை ஹதீஸ்ல பதிவு செய்றாங்க. 9 தடவை சலாசம் மூசாவுக்கும் அல்லாஹ்க்கும் இப்படி மாறி 9 தடவை போயிட்டு வந்தாங்களாம். அப்ப சலாசம் சொல்றாங்களாம் 5 வக்தம் வாங்கிட்டு வந்துருங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த 5 வக்தம் உம்மத்து தொழுவ மாட்டாங்க, போய் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு மூசா சொன்ன உடனே அல்லாஹ் சலாசம் அப்ப சொல்றாங்களா, இதுக்கு மேல நான் அல்லாஹ் பார்க்க வெக்கப்படுறேன், இந்த 5 வக்து குறைக்கிறது நான் வெக்கப்படுறேன் என்பதாக சலாசம் சொல்றாங்க. அந்த 5 வக்து நம்ம தொழுகணும்னா நம்ம எவ்வளவு வெக்கப்படணும், 5 குறைக்கிறது நான் வெக்கப்படுறேன் சலாசம் சொல்லியிருக்கிறாங்க. 5 வக்துமே நம்ம தொழுகல அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு வெக்கப்படணும். நம்ம தைரியமா இருக்கிறோம், அல்லாஹ் காப்பாத்துறோம். இப்படி முதல் தொழுகையை கடமையாக்குறாங்க, அன்பளிப்பா கொடுக்குறோம் அல்லாஹ் தஆலா. 2வது சூரத்துல பக்கத்துல கடைசி 2 ஆயத்தை அல்லாஹ் அன்பளிப்பா தருவான். ஆமன ரசூலு அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு ஆயத்து, லா யுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸஹா. இந்த 2 ஆயத்தையும் அல்லாஹ் நமக்கு அன்பளிப்பா அல்லாஹ் கொடுத்து அனுப்புறான். யார் இந்த 2 ஆயத்தை ஓதிட்டு நைட்ல படுக்கிறாங்களோ அந்த இரவுக்கு ஒரு மலக்கு அல்லாஹ் நியமிச்சு பாதுகாப்பு தரான் என்பதாக ஹதீஸ்ல வருது. 3வது அல்லாஹ் தஆலா சூரத்துல ஃபாத்திஹாவை அல்லாஹ் கடமையாக்குறான். சூரத்துல ஃபாத்திஹா அல்லாஹ் உலகத்திலையும் இறக்கிருக்கான், சொர்க்கத்திலையும் அல்லாஹ் நமக்கு திரும்ப அது ஒரு கிஃப்டா கொடுக்குறான். சூரத்துல ஃபாத்திஹா இது 3வது அன்பளிப்பு. 4வது
ஹவுல் கௌசர் நீர் தடாகம். நாளைக்கு மூமினாங்களுக்கு ஈமான் கொண்டு சொர்க்கத்துக்கு போறவங்க தாகம் ஏற்படும். அந்த ஹவுல் கௌசர் தண்ணி குடிச்சா தாகமே வராது. அந்த ஹவுல் கௌசர் அதாவது ஹவுல் நீர் தடாகத்தை அல்லாஹ் அன்பளிப்பா தரான். இது 4வது அன்பளிப்பு. 5வது நன்மை தீமைகள். அதாவது ஒருத்தர் நன்மை செய்ய நாடிட்டாருன்னு சொன்னா ஒரு நன்மை எல்லாம் பதிவு செய்யறான். இந்த நினைச்ச நன்மையை செஞ்சுட்டான்னு சொன்னா அல்லாஹ் 1க்கு 10 10க்கு 700 மடங்கு வரை அல்லாஹ் பதிவு செய்யறான். இதே ஒருத்தர் தீமை செய்ய நினைக்கிறாரு, இவன் அப்படி ஏதாவது பண்ணணும் நினைக்கிறாரு, நினைச்சா அல்லாஹ் பாவத்தை எழுத மாட்டான். அந்த நினைச்ச பாவத்தை செஞ்சுட்டா ஒரே ஒரு தீமை மட்டும் அல்லாஹ் எழுதுறான். இப்படி ஒரு கிஃப்ட் அல்லாஹ் தரான். நன்மையை செஞ்ச நாடினா ஒரு நன்மை, நாடன நன்மையை செஞ்சுட்டா 10ல இருந்து 700 வரைக்கும் அல்லாஹ் நன்மை தரான். அதே தீமையை செய்ய நாடனா பாவம் கிடையாது. அந்த நினைச்ச பாவத்தை நீங்க செஞ்சுட்டா ஒரே ஒரு பாவத்தை அல்லாஹ் எழுதுறான். இப்படிப்பட்ட கிஃப்ட் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்குறான். இப்படி மேராஜ்ல ஏகப்பட்ட அற்புதங்கள், ஏகப்பட்ட அதிசயங்கள் பொதிந்து இருக்குது. கடைசியா நம்ம முடிவுக்கு வருவோம். மேராஜ் ஒரு சிறந்த ஒரு பொக்கிஷம். இந்த பராத் ஒரு இரவு, இந்த மேராஜ் ஒரு இரவு மிகப்பெரிய ஒரு விஷயம். சலாசல் நரகத்தை பார்த்தாங்க சொன்ன இல்லையா? நரகத்துல ஒரு நரகம் இருக்குது. நரகத்துக்கு பேரு சக்கர் அப்படின்னு ஒரு நரகம். 7 நரகம் இருக்குது. 7 நரகம், ஒரு நரகம் சக்கர். இந்த சக்கர் நகரத்துல கேட்கப்படுமா மா சக்கத்தம் சக்கரை, எப்படி இந்த சக்கர நகரத்தை வந்தீங்க அப்படின்னு கேட்கப்போது அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்லக்கூடிய முதல் பதில் லம் நகுன் மினல் முஸல்லின், நாங்க தொழுகையாலே உலகத்துல இல்லையே அப்படின்னு கை சத்தப்படுவாங்களாம். தொழுகலன்னு சொன்னா அல்லாஹ் நரகத்துல போட்டு வேதனை செய்யப்படுவான் என்பதாக இந்த ஹதீஸ் மூலம் தெரியுது. அதனால தொழுகை கடைபிடிங்க. மூச்சு இருக்கிற வரைக்கும் தொழுகை விடக்கூடாது. இந்த மேராஜ் நோக்கம், மேராஜின படிப்பினை, மேராஜ் சிந்தனை, இந்த மேராஜோடைய பயானுக்கு முக்கிய காரணம் அந்த தொழுகை தான். தொழுகையை எக்காரணத்துக்கும் தொழுகை விடாதீங்க. தொழுகை தான் அல்லாஹ்ல வெற்றி வச்சுக்காக அல்லது சுப்ஹானஹு வ தஆலா 5 தொழுகக்கூடிய நபர்களாக நம்மையும் நம்ம குடும்பத்தை அல்லாஹ் ஆக்கியர் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.